அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் கைது செய்யப்படவுள்ள ரணில், காரணமும் காலமும் வெளியானது. போலீசில் கையொப்பமிட சென்றவருக்கு நடத்தப்பட்ட கொடூரம், நடுவீதியில் துடிதுடித்து பிரிந்த உயிர். அரசு நிறுவனங்களுக்கு 2000 கேப்ரக வாகனங்கள். விசேட சோதனை நடவடிக்கையில் மேலும் பலர் கைது. மர்மமான முறையில் சாரதி உயிரிழப்பு. அருகுங்குடாவில் 2 இஸ்ரேலியர்கள் கைது. தலையில் இரத்த காயங்களுடன் ஆணின் சடலம் மீட்பு. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு ஆதரவாக லண்டனில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ள கோட்டபாய ராஜபக்ச. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் கைது செய்யப்படும் சாத்தியம் உண்டு என்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க கைது அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவதில் எவ்வித அடிப்படை தன்மையும் இல்லை. சட்ட ஆலோசனைகளுக்காக பட்டியலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சட்ட ஆலோசனை கிடைக்கப்பெற்றதும் பட்டியலந்த சம்பவத்திற்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதேபோன்று மத்திய வங்கி பிணைமுறி மோசடி விவகாரம் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கி பிணைமுறி மோசடி விவகாரத்திலும் கைது செய்யப்படலாம். 166 லட்சம் மோசடி வெளிச்சத்தில் இடம்பெற்ற ஒன்றாகும். இதற்காக கைது செய்யப்பட்டவை எந்த விதத்திலும் அரசியல் பழிவாங்கலாக அமையாது. விசாரணைகள் ஊடாக தெளிவான முறையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். அரசியல் பழிவாங்கலாக இருக்குமாயின் அதற்கான முன்னேற்பாடுகள் அல்லது ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்க வேண்டும். இதுவே கடந்த கால அனுபவங்கள், அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேர்மையாக கூறுவதாயின் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவ்வாறானதொரு குற்றச்சாட்டு உள்ளதை மாத்திரமே நாங்கள் அறிந்திருந்தோம். வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைத்தமையை அறிந்திருந்தோம். இதற்கு பிறகு அரசியல் பழிவாங்கல்களுக்கான சூழலை அரசாங்கம் முன்னெடுத்ததாக கூற முடியுமா என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள வேபா சாலை பகுதியில் இன்று காலை 10:30 மணியளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் வாகனத்தில் வந்த ஒரு குழு மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை மோதிவிட்டு பின்னர் கூர்மையான ஆயுதத்தால் மோட்டார் சைக்கிளில் இருந்த இருவரையும் தாக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் காயமடைந்து தப்பிச் சென்றுள்ளார். மற்றொரு நபர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களால் உயிரிழந்துள்ளார். உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான ஆவணத்தில் கையெழுத்திட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு ரிவால்வர் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இறந்தவரின் வழக்கு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு செப்டம்பர் 9 அன்று திட்டமிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை இலக்கு வைத்தே காரில் பிரவேசித்த இடம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் ஸ்தலத்திலே பலியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அரசு நிறுவன தலைவர்களுக்காக 2000 கேப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவான் செனரத், அடிப்பட்ட அளவில் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த மாகாண அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் கிராமங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதிகாரிகள் அங்கு சென்று திரும்புவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். எங்களுக்கு சில வாகனங்கள் தேவை. இதேவேளை செயல்படாத உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளை மீண்டும் செயல்படுத்த பல புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்ற சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய மேலும் 20 பேரை போலீசார் கைது செய்துள்ளது. இந்த விசேட நடவடிக்கையின் கீழ் நேற்று 29,030 பேர் சோதனை செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
இதன்போது பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக 815 சந்தேக நபர்களும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 315 பேரும் கைது செய்யப்பட்டனர். மது போதையில் வாகனம் செலுத்தியமை மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பாக மேலும் 142 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. சம்பூர் பாட்டாளிபுரம் பிரதேசத்தில் வேலை செய்து வந்த ரத்தினபுரி எம்பிலிப்பிடிய பகுதியைச் சேர்ந்த 35 வயதான பெக்கோ வாகன சாரதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என மூதூர் போலீசார் தெரிவித்தனர். சம்பூர் பாட்டாளிபுரம் பிரதேசத்தில் தற்போது குளங்கள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் குறித்த நபர் இம்மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பெக்கோ வாகன சாரதியாக பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மூதூர் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு நோயாளர் விடுதியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும் நேற்று காலை வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வெளியேறியவர் மூதூர் ஜெபல் நகர் 64ஆம் கட்டை பகுதியில் அவர் தங்கியிருந்து வேலைக்கு சென்ற இடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிபதியின் உத்தரவிற்கு அமைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அருகம்குடாவில் விருந்தகம் ஒன்றின் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 2 இஸ்ரேலிய பிரஜைகள் பொத்துவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு பின்னர் காயமடைந்ததாக கூறப்படும் தம்பதியினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அத்துடன் கைதான சந்தேக நபர்கள் இருவரும் 26 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. விருந்தகத்தின் உரிமையாளரும் அவரது மனைவியும் தங்கள் வாகனத்தில் பயணித்த போது 2 இஸ்ரேலியர்களும் வீதியை வழிமறித்ததால் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் அது தாக்குதலாக மாறியதாக போலீசார் கூறுகின்றனர். களுத்துறையில் தலையில் இரத்த காயங்களுடன் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. களுத்துறை கட்டுக்குருந்த கடற்கரை பகுதியிலிருந்து சனிக்கிழமை இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் சடலம் ஒன்று காணப்படுவதாக 119 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். 55 முதல் 60 வயது மதிக்கத்தக்க நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கையில் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஆதரவாக லண்டனில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரகத்துக்கு முன்னாள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நாளை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய பிரதமரின் பணிமனை வரைக்குமான நடைப்பயணமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரித்தானிய வாழ் தமிழ் உறவுகள் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டில் இயங்கும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர். இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்க நாயக்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த இருவரும் 2 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அந்த திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி முகத்திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாயவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமநேக்க நாயக்கவை நாளைய தினம் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமநேக்க நாயக்கவுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.